எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமரவேல். நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, இப்போது 23ஆந்தேதி தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பாலிடாக்ஸ் விக்னேஷும் தமிழ் தேசியவாதியான பாரிசாலனும் ஒரு டிபேட் நடத்தினாங்க. இதில் வந்து விக்னேஷ் வந்து பல கருத்துக்களை முன்வைக்கிறாரு, பாரிசாலன் அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு. என்னென்னா, விக்னேஷ் வந்து விக்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து புராண கதைகளில், அதாவது 6 முகம் கொண்ட 6 தோள்கள் 12 தோள்கள் கொண்ட முருகன் தான், கதையில் வர முருகன் தான் நம்ம வணங்குற தமிழ் கடவுள் முருகன்னு சொல்கிறாரு. பாரி வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முருகர் வந்து பூமியில் வாழ்ந்து நம்ம கூட அரசாண்டு நம்ம கூடவே இருந்து வாழ்ந்து மறைஞ்ச ஒரு மனுஷனை நம்ம வந்து கடவுளாக கும்பிட்றோம். அதாவது முருகன் வந்து எங்கள் முப்பாட்டன் அப்படின்ற மாதிரி பாரிசாலன் சொல்கிறாரு. இதில் வந்து நிறைய பேர் வந்து பாரியோட கருத்தை வந்து ஏற்றுக்குன்னு நிறைய வீடியோ போடுறாங்க, இவரோட கருத்தையும் டிஃபெண்ட் பண்ணி நிறைய வீடியோ போடுறாங்க. எனக்கு என்னென்னா, பாரிசாலன் வந்து விக்கி அவரோட டிபேட், அவரோட சைடு இருக்கிற நியாயத்தை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாருன்னா, இலக்கிய சான்றுகளை வச்சு முருகனை பற்றி இந்த பாடல்கள்லாம் வருது, இதை வச்சு விக்கி பேசுகிறாரு. இப்போ அதை டிஃபெண்ட் பண்ணுறது பாரி என்ன பண்ணிடணும், அவரும் வந்து இலக்கிய சான்றுகளை வச்சு பேசியிருக்கணும். இல்லைன்னா ஆராய்ச்சி, தொல்பொருள் ஆராய்ச்சி, அப்படி இல்லைன்னா அறிவியல் சான்று, வேறு எதுனா வேறு எது இருந்ததோ அதை வச்சு அவரோட கருத்தை டிஃபெண்ட் பண்ணிக்கணும். இவர் சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, விக்கி வந்து ஈஷா யோகா போயிட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ எடுத்து போட்டு சத்குரு வந்து சிவனை மனுஷன்னு சொல்லிட்டாரு, அப்படி சிவன் மனுஷன்னா அப்போ முருகனும் மனுஷன்தான் அப்படின்ற மாதிரி பாரி வந்து அவரோட கருத்தை டிஃபென்ஸ் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களோட கருத்து டிஃபெண்ட் பண்ணுறது வேறு இதுவே இல்லையா, வேறு சோர்ஸே இல்லையா உங்ககிட்ட? ப்ளஸ் வந்து இதில் என்னோடய கருத்து என்னென்னா, சத்குரு வந்து எந்த இடத்துலையுமே சிவனை மனுஷன்னு சொல்லலை, சரிங்களா? சத்குரு சிவனை எந்த இடத்துலையுமே மனுஷன்னு சொல்லலை, அவர் முருகனையும் மனுஷன்னு சொல்லலை. பாரிசாலன் அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மனிதனை 4 அடி படிக்கிறார். அதாவது நுனிப்புல் மேயாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைனை அவர் வந்து அந்த எந்த கான்டெஸ்ட்டை சொல்கிறாருன்றது இருக்குது. அந்த புத்தகத்தில் வர அந்த லைன் வந்து சத்குரு எப்படி சொல்லியிருப்பாருன்னா, சப்தரிஷிங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த மனுஷன் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரேசியில் இருக்கானே, அப்போ இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சப்தரிஷிங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறார். ஒரு மனுஷன் இன்னொரு மனித உருவத்தில் ஒருத்தனை பார்த்தா அவன் மனுஷன் தான் நினைப்பான். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறதே தவிர, சத்குரு வந்து சிவனை பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன் வந்து ஒரு யக்ஷஸ்வரூபான்னு சொல்கிறாங்க, அவன் இந்த பூமிக்கு சேர்ந்த ஆளே இல்லைன்னு சொல்கிறாங்க. சிவன் வந்து 2 பெண்கள், அதாவது 9 அடி, அவர் வந்து சிவபுராணத்தையே மேற்கோள் காட்டி சொல்கிறாரு, 9 அடி சிவன் இருக்காருன்னு சொல்கிறாங்க. 9 அடி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. எந்த மனுஷன் 5 அடி 6 அடி இருக்கும்போது சம்மந்தம் இல்லாத 9 அடியில் எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும்? அது ஒன்று. ரெண்டாவது வந்து சிவபுராணத்தில் சிவனோட கூட இருக்கிறவங்களுக்கு வந்து எலும்பில்லாத அங்கங்கள் இருந்ததாகவும், அவங்களுக்கு சில பேருக்கு வந்து இப்படி உடம்பு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தது, அப்படி ஏதோ மூக்கு வந்து 2 மூக்கு வந்து அது மாதிரி நம்ம மனுஷனோட உறுப்பு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு உறுப்புகள் இருந்ததாகவும் தான் சொல்கிறாங்க. இப்போ பாரிசாலன் வந்து சத்குரு இந்த ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. சத்குரு வந்து முருகனை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதையே நீங்கள் பாரி சொல்லவே இல்லை. முருகனை பற்றி சத்குரு என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன் வந்து ஒரு அசுரனை வீழ்த்தத்துக்காக சிவன்கிட்ட எல்லாரும் தேவர்கள் எல்லாம் முறையிடுறாங்க. அவர் யோகியாக இருக்கும்போது என்னால் வந்து அவர் போர் புரியத்துக்கு விருப்பம் இல்லாதனால அந்த தேவர்கள் வளர்க்குற யாகத்தில் வந்து சிவனோட நேரடி இது வந்து யஜ்யமாக அந்த யஜ்யத்தில் போடுறாரு. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்த்த அந்த அப்சரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 6 பெண்கள் அவங்களும் இந்த பூமியை சேர்ந்தவங்கன்னு சத்குரு தெளிவாக சொல்கிறாரு. அவங்க வந்து இந்த 6 இதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட கருப்பையில் வளர்த்ததாகவும், அப்பயும் வெப்பம் தாங்க முடியாமல் அது 6 மாதத்தில் வெளியே வந்ததாகவும், அந்த குறை மாதத்தில் பிறந்த அந்த பிண்டத்தை 6 பிண்டத்தை வச்சு 10 மாதம் வந்து சக்தி அதை பாதுகாத்து அவங்களோட யோக சக்தி மூலயமா அந்த 6 பிண்டத்தையும் அந்த 6 உயிரையும் சேர்த்து ஒரே உடலில் கட்டினதாகவும் சத்குரு வந்து முருகனோட பிறப்பை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க.
இவர் வந்து சிவனை பற்றி சிவன் மனுஷன்னு சொல்கிறத மட்டும் சொல்கிறாரு, அதுவே தப்பு முதல்ல. ஆனால் அதை சொல்கிறவர் சத்குரு முருகனோட பிறப்பை பற்றி பேசுகிறாரு, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? ப்ளஸ் வந்து சத்குருவோட கருத்தை இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டிஃபென்ஸ்க்காக எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் சத்குருவை எந்த இடத்துலையுமே ஆதரித்து பேசலை. எல்லா இடத்துலையுமே அவர் மேலே ஒரு அலிகேஷன், ஃபேக் அலிகேஷனோ இல்லை வாட் எவர் இட் இஸ், ஒரு அலிகேஷன் வரும்போது அவரை பற்றி தப்பாக தான் பேசியிருக்கீங்க. அதாவது அவரை எந்த இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசுறதே கிடையாது. இப்போ மட்டும் உங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவரோட கருத்தை, அதுவும் அவர் சொல்லாத ஃபால்ஸ் கருத்தை நீங்கள் வந்து பேசுறதுல என்ன பரிநியாயம் இருக்குது? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் வந்து சத்குருவோட சிஷ்யன்ற முறையில் நாங்கள் வந்து ஒரு எங்களோட ஆன்மீக குருவாக பார்க்குறோம். அதனால் அவர் மேலே ஆல்ரெடி வந்து எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் அவர் சொல்லாத கருத்து, பாசான கருத்துக்கள் தான் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் வந்து அவர் சொல்லாத கருத்துக்களை வந்து சொல்லி அதை தன்னை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது அது சரியில்லை, அது ரொம்ப தவறானது. மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் பாரிசாலனுக்கே சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சத்குருவை பற்றி தெரியும்னா அவரை பற்றி படிங்க. அவரை பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே யூடியூப்லேயும் வீடியோஸ் இருக்குது. சத்குரு வந்து முருகனை பற்றி என்ன சொல்கிறாருன்னு நீங்களே யூடியூப்பில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? பொறுமையாக ஒரு விஷயத்தை கேட்டோ இல்லை பார்த்து பொறுமையாக இல்லை படித்து பொறுமையாக, அந்த பொறுமை இருக்கும். பொறுமையாக ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நீங்கள் கருத்தை சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இது வந்து சத்குரு வந்து அப்படி சொல்லவே இல்லை. சத்குரு எங்கேயுமே வந்து சிவனை மனுஷன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? அப்படி அவர் மனுஷனாக இருந்திருந்தால் அவரே அதை சொல்கிறார். அவர் மனுஷனாக இல்லாததுனால தான் சக்தி கூட சிவனால் சக்திக்கு குழந்தை பெற்றுக்கணும் ரொம்ப நாள் ஆசை இருக்கும். ஆனால் சிவன் மூலயமா அது நடக்காது அப்படின்னு சிவன் சொன்னதாகவும், ஏன் அந்த மாதிரி சொன்னார்னா அவரோட எக்ஸஸ்வரூபா, அவரோட இது வந்து சக்தியோட உடம்புல வந்து அந்த இங்கே வச்சுக்க முடியாது, அது கரு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க மனித ரூபத்தில் இருக்காங்க, அவர் எக்ஸஸ்வரூபா, அவர் வந்து இந்த பூமிக்கு சேர்ந்த ஆளே இல்லை. அப்படின்றதுனால தான் இது வந்து நிகழாமல் இருந்தது அப்படின்னு சத்குரு அவரோட இதில் தெளிவாகவே சொல்கிறார். ஆனால் அந்த பாரிசாலங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நேக்கா இந்த முருகனை பற்றி சத்குரு பேசின இந்த எல்லா விஷயத்தை நேக்கா புறந்தள்ளி விட்டு உங்களுக்கு எது ஃபேவராக இருக்குமோ அதுவும் அந்த எந்த கான்டெக்ட்லேயே எதை பேசுகிறானே இல்லை, அதை அப்படியே வந்து பேசிட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு இவர் இப்படி சொல்லிட்டாரு, அதனால் வந்து உங்களாலே அப்படி சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு போட்டு நீங்கள் வந்து விக்கியை டிஃபென்ஸ் பண்ண நீங்கள் எதை வேணால் பேசுங்க. அது அந்த விஷயத்துக்குள்ளே நான் வரல. விக்கி சொல்கிற மாதிரி முருகனா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் முப்பாட்டனா, முருகன் வந்து முப்பாட்டன் கடவுளா என்னன்னு நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. நீங்கள் சத்குருவை பற்றி பேசணும்னா சத்குரு சொன்ன தகவல் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து இந்த வீடியோ. சரிங்களா?